டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினா விடை 2026க்கான அரசியல் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசாங்க சட்டம் 1919 கீழ் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்குறாங்க. 1919 மத்திய பொது பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 1926 1926. இந்திய அரசாங்க சட்டம் 1935 பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான சரியான விடை இந்திய அரசாங்க சட்டம் 1935 பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். மத்தியில் இரட்டை ஆட்சியை ஏற்படுத்தி வழிவகை செய்தது. மாகாணங்களின் இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டது. அப்போ இதற்கான சரியான விடை ரெண்டுமே சரி. மூணாவது கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய்க்கு தான் வழங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏங்கிறது தான் சரியான விடை. அனைவரும் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 41வது கொஸ்டின் பாருங்கள். இந்திய கவுன்சில் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்திய கவுன்சில் பற்றி சரியான விடை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இது பாருங்கள். இந்திய அரசு சட்டம் 1858 கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, இந்திய அரசாங்க சட்டம் 1935 கீழ் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசாங்க சட்டம் 1930 ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 41க்கு ரெண்டுமே சரி. கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கேட்குறாங்க. கூட்டாட்சி நீதிமன்றம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42க்கு 1937. ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை. 43வது கொஸ்டின். இந்திய அரசாங்க சட்டம் 1935 பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்துமே சரியானது தான். பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. பர்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவிலேருந்து பிரிச்சிருக்காங்க. மத்திய ரிசர்வ் வங்கி ஏற்படுத்தப்பட்டாங்க 35. அரசாங்கத்தின் அதிகாரம் கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல்னு பிரிக்கப்பட்டது. அரசாங்க அதிகாரத்தை 3ஆக பிரிச்சிருக்காங்க. கூட்டாட்சி பட்டியல், மாகாண பட்டியல், பொதுப்பட்டியல் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. குறிக்கோள் தீர்மானம் பற்றி சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. 44வது கொஸ்டினுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரி. 1946 டிசம்பர் 13 அன்று அரசியல் சாசன நிர்ணய சபையில் ஜவஹர்லால் நேரு அவர்களால் கொண்டு வரப்பட்டது தான் குறிக்கோள் தீர்மானம். முகப்புரையானது குறிக்கோள் தீர்மானத்தை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டுமே சரி. கொஸ்டின். முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டை என்ன சொல்கிறாங்கன்னா அரசியலமைப்போட அடையாள அட்டை என்று அழைத்தவர். முகப்புரையை அரசியலமைப்போட அடையாள அட்டை அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ NA பல்கிவாலா. இவர் தான் முகப்புரையை அரசியலமைப்பின் அடையாள அட்டைன்னு சொல்கிறாங்க. அது இம்பார்ட்டண்டான கொஸ்டின். இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின். முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் எது? முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 46வது கொஸ்டினுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நவம்பர் 26. முகப்புரையில் உள்ளவாறு சரியான வரிசையை தேர்ந்தெடுக்கவும். முகப்புரையில் உள்ளவாறு சரியான வரிசை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47க்கு இறையாண்மை, சமத்துவம், சமயச்சார்பின்மை. இதான் முகப்புரையில் சரியான வரிசை. முகப்புரையில் உள்ள சமத்துவம் என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இந்த சமத்துவம் முகப்புரையில் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 48க்கு சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன், இங்கேருந்து தான் கொண்டு வரப்பட்டது. உச்சநீதிமன்ற முகப்புரையை அரசியலமைப்பின் ஒரு பகுதி என்று தீர்மானிப்பு வழக்கு எது அப்படின்னு கேட்குறாங்க. 49வது கொஸ்டினுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNC கேசவானந்த பாரதி வழக்கு. மத்திய அரசு LIC ஆஃப் இந்தியா 1995. இந்த 2 இயரும் பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் இது. முகப்புரையை ஜாதகம் என்று அழைத்தவர். முகப்புரையை ஜாதகம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ KM முன்ஷி. பண்டித தாகூர் தாஸ் பார்கவா அவர்களால் முகப்புரையை சிறப்பிக்க பயன்படுத்தப்படாத வார்த்தை. முகப்புரையை சிறப்பிக்க பயன்படுத்தப்படாத வார்த்தை எதுன்னு கேட்குறாங்க. சில டைம்ஸ் சிறப்பிக்க பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கேட்பாங்க. இது பயன்படுத்தாத வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51க்கு சி கனவுங்கிறது முகப்புரையில் பயன்படுத்தப்படாத வார்த்தை. முகப்புரையை முக்கிய குறிப்பு என்று அழைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52க்கு ஏ சர் எர்னஸ்ட் பார்க்கர். இவர் தான் முகப்புரையை முக்கிய குறிப்புன்னு அழைச்சிருக்காரு.
முதலில் முகப்புரையை கொண்ட அரசியல் சாசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலில் முகப்புரையை கொண்ட அரசியல் சாசனம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 53க்கு ஏ அமெரிக்கா. 54வது கொஸ்டின் பாருங்கள். 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் புதிதாக சேர்க்கப்பட்ட வார்த்தை எது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான சரியான விடை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம், சமயச்சார்பின்மை, ஒருமைப்பாடு. இது அனைத்துமே சரி. அப்போ ஆப்ஷன் டிங்கிறது சரியான விடை.